ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட என்னென்ன ஃபிஷ் சேல்ஸ் அப்டேட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மக்கிட்ட சேல்ஸ் இம்போர்ட்டட் கட் பீஸ் வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் நேற்று 4:30 மணிக்கு பொங்கல் கிவே வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் சொல்லியிருக்க மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் மந்த்லி 10ஆம் தேதி ஒரு கிவே கண்டிப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டி இப்போதைக்கு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம். பாருங்கள், ஃபுல் கோல்டு இருக்குது. ஃபுல் கோல்டெல்லாம் எல்லாம் அடல்ட் சைஸ் தான். சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. மேல் ஃபீமேலு. பாருங்கள், யாருக்காவது வேணுன்னா வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃபுல் கோல்டு ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட. அது மட்டும் இல்லைங்க, எலக்ட்ரிக் ப்ளூ கூட ஸ்டாக் இருக்குது. அடல்ட் சைஸ் தான். நம்ம செமி அடல்ட்டே யாருக்குமே சேல்ஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி அடல்ட் ஆனதுக்கப்புறம் தான் சேல்ஸ் பண்ணுறது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் மேலே கொடுக்குறேன். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு பாருங்கள், மெட்டல் ரெட்டு. மெட்டல் ரெட்டு சேல்ஸுக்கு இருக்குது. தெரியுதுங்களா வீடியோ கிளியராக? ஆனால் மெட்டல் ரெட்டில் அடல்ட் கம்மியாக தாங்க இருக்காங்க. செமி அடல்ட்டு இருக்காங்க. அடல்ட் ஒரு 8 பேர் தான் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ தாங்க. எலக்ட்ரிக் ப்ளூ செமி அடல்ட்டு. இன்னும் அடல்ட் ஆகலை. இன்னும் ஒரு 25 days ஆகும் அவங்களுக்கு. செமி அடல்ட் அது உள்ள இருக்குது. அப்படியே இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் குட்டிங்கங்க. 25 days ஆகுது இந்த குட்டிங்க. ரெட் ரோஸ் அவங்க தான் இது உள்ளே இருக்காங்க. இந்த டப்பு கலருக்கு தெரியல, நிறைய குட்டிங்க இருக்குது ரெட் ரோஸு. எல்லாம் சைஸ் ஆனோன்னே சேல்ஸ் அப்டேட் நம்ம போடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டப்பில் ஜெட் பிளாக்குங்க. ஜெட் பிளாக்கும் இன்னும் குட்டியாக தான் இருக்காங்க. இன்னும் சேல்ஸுக்கு நம்மக்கிட்ட வரல ஜெட் பிளாக்கு. இன்னும் ஒரு 25 daysல ஜெட் பிளாக் சேல்ஸுக்கு ரெடி ஆயிரும். இங்கெல்லாம் பனி ஓவராக இருக்குங்க. அங்கே எப்படி இருக்குன்னு எல்லா ஊர்லேயும் பனி தான் இருக்கும். சரியான பனி இருக்குங்க. தண்ணியில் கை வைக்கவே முடியல, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ தாங்க. எலக்ட்ரிக் ப்ளூ குட்டி தான். இன்னும் இவங்க சைஸ் ஆகலை. சைஸ் ஆனால் சேல்ஸுக்கு இவங்களாம் வந்துடுவாங்க ரெடியாக. இதில் ஜெட் பிளாக் குட்டிங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக் டம்போயர் குட்டி. நம்மக்கிட்ட சேல்ஸுக்குன்னு இப்போ ரெடியாக இருக்கிறது ஃபுல் கோல்டு, எலக்ட்ரிக் ப்ளூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்பி ப்ளூங்க. ஹெச்பி ப்ளூ சேல்ஸுக்கு ரெடியாக இருக்காங்க. அடல்ட் சைஸில். செமி அடல்ட்டு ரெண்டுமே இது உள்ள இருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்க வைங்களேன், தலைவர் பார்த்தீங்களா? இவரோட அப்டேட் நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க. அப்புறம் இதில் ஒரு 4 பேர் நத்தை விட்டுருந்தோங்க. அது பாருங்கள், ஃபுல்லாக முட்டை போட்டு பாருங்கள் எவ்வளோ குட்டி. இன்னும் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக குட்டி தான். ஃபுல்லாக குட்டி வளரட்டும் இவங்க. அடுத்து நம்மக்கிட்ட சேல்ஸ் பார்த்திங்கன்னா டார்க் நைட்டுங்க. டார்க் நைட் ட்ராகன். இதில் பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து நம்ம குட்டி போட்ட அடுத்த நாளே ஜம்ப் ஆகி இறந்து போயிடுச்சு. மேலும் கொஞ்ச நாளில் இறந்துருச்சு. அவங்களோட குட்டி தான் இதில் என்ன பிரச்சனைனா, நம்மக்கிட்ட ஃபீமேல் வந்து 3 தான் இருக்குது. அதில் நமக்கு ப்ரீடிங்காக தேவைப்படுது. யாருக்காவது வேணும்னா ஒரு பேர் வேணால் சேல்ஸுக்கு கொடுக்கலாம். மேல் இருக்குங்க. மேல் நிறையா இருக்குது. மேல் 9 கிட்ட இருக்குது. மேலும் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுக்கான ப்ரைஸ் சொல்கிறேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டாங்க. ஃபீமேல் பீட்டா சைஸ் பாருங்கள்,
நல்லா அடல்ட் சைஸ் தான் எல்லாமே. ப்ரீடிங்க்கு ரெடியான சைஸு. எல்லாம் அடியில் போயிருக்காங்க. ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்காங்க எக்லோட எல்லாம். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கங்க. இன்னும் இந்த டேங்க் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன். இன்றைக்கி க்ளீன் பண்ணிட வேண்டியதான். பீட்டா வந்து ஃபீமேல் பீட்டா. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ரேட் நான் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில். அப்புறம் பார்த்திங்கன்னா இது மிக்சடு கப்பிங்க. மிக்சடு கப்பி வந்து செமி அடல்ட் தான் இருக்குது. செமி அடல்ட்டில் இருக்குது. இன்னும் அடல்ட்டு 10 டேஸில் எனக்கு தெரிஞ்சு அடல்ட் ஆகிடுவாங்க. கலந்துருக்காங்க. மிக்சடு கப்பி வேணுன்றவங்களும் சொல்லுங்கள். மிக்சடு கப்பி எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். மிக்சடு கப்பி நம்மக்கிட்ட கம்மி தாங்க ரேட்டு. பேர் 25 தான். ஆர்டர் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க. கொரியர் சார்ஜ் வருங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கொரியர் சார்ஜ் வரும். நிறையா பேர் கொரியர் சார்ஜெலாம் பண்ணி விட முடியுமான்னு கேட்குறீங்க. அப்படி பண்ண முடியாதுங்க. ஏன்னா கொரியர் நான் என்னோடய கொரியரில் அது இன்னொருத்தவங்களுது. அவங்க காசு கேட்குறாங்க. அதனால் கொரியர் சார்ஜ் கண்டிப்பாக வருங்க. 1 kg வந்து 150 வருங்க கொரியரு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டுங்க. ஃபுல் கோல்டு வந்து குட்டி இன்னும் சைஸ் ஆகலை. இப்போ தான் கலர் வருது. ஃபுல்லாக ஃபுல் கோல்டு குட்டிங்க. இவங்களும் அடுத்த சேல்ஸுக்கு வரும்போது அப்டேட் பண்ணுறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குங்க. இது சாண்டா கிளாஸா இல்லைனா ஒயிட் பிளாட்டினம் டம்போ இயர் வராமல் வந்திருக்கா என்னன்னு தெரில. இதை நான் ப்ரீட் பண்ணல. இது நான் வாங்கினது தான். அதனால் எனக்கு இது கன்ஃபார்மாக தெரியல. யாருக்காவது இதோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு சாண்டா கிளாஸ் மாதிரி தெரியுது. அப்புறம் பிளாட்டினம் டம்போ இயர் வராமல் இருக்க மாதிரி இருக்குது. பேர் சொல்லுங்கள். யாருக்காவது வேணுனாலும் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான ரேட் நான் சொல்கிறேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம கலெக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபார்மில். பிளாட்டினம் ரெட் டம்போ இயர் செமி அடல்ட்டு தான். நான் எப்பயுமே செமி அடல்ட் தாங்க வாங்குவேன். அடல்ட்டே வாங்க மாட்டேன்னா அதுக்கான ரீசன் என்னென்னா, என்கிட்ட அடல்ட்டு செட் ஆக மாட்டுது. செமி அடல்ட்லேருந்து வாங்கி அதை சைஸ் ஆக்கி அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணுவேன். அப்புறம் நம்மக்கிட்ட வேறு என்ன ஸ்டாக் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மாஸ்கோ க்ரீன் நம்மக்கிட்ட சேல்ஸ் ஆகிடுச்சு. அடல்ட் எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு. ஒரே ஒரு பேர் நமக்காக வச்சுருக்கேன். ப்ரீடிங்க்காக விட்டுருக்கேன். இதில் இந்த டப்பில் ஃபுல்லாக டப்பெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க. இன்றைக்கி தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். இது உள்ள பார்த்திங்கன்னா மெட்டல் ரெட்டு குட்டிங்க தாங்க உள்ளே இருக்காங்க. இது கம்மி குட்டி தான் இந்த தடவை. மெட்டல் ரெட்டில் குட்டி போட்ட உடனே சாப்பிட்றாங்க. நம்மளால் எடுக்க முடியல. அதனால் முடிஞ்ச அளவு எடுத்து வச்சது. வீடியோவில் தெரியுதா குட்டிங்க? இங்கே நிற்கிறாங்க. சைடில் இங்கே நிற்கிறாங்க. தெரியுதுங்களா? மெட்டல் ரெட்டு. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மாஸ்கோ க்ரீன் தாங்க குட்டிங்க. சிமெண்ட் டேங்க்கில் விட்டுருக்கோம். மாஸ்கோ க்ரீன் குட்டி சைஸ் ஆகட்டும். சைஸ் ஆனால் நான் அப்டேட் பண்ணுறேன் சேல்ஸுக்கு. அப்புறம் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு ஒயிட் டெக்ஸிடோ இருக்குங்க. ஒயிட் டெக்ஸிடோ பாருங்கள். எல்லாம் டக்வீடு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுது. ஒயிட் டெக்ஸிடோ பாருங்கள். ஒயிட் டெக்ஸிடோ மேலு. ஒயிட் டெக்ஸிடோ நம்மக்கிட்ட இது சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. இங்கே பாருங்கள். மேலு ஃபீமேலு
வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா ஒயிட் டெக்ஸிடோ தாங்க. இதுவும் ஒயிட் டெக்ஸிடோ குட்டிங்க. இன்னும் ஒரு 25 டேஸ்லேருந்து சைஸுக்கு வந்துடுவாங்க. சேல்ஸுக்கு அப்டேட் பண்ணலாம். நம்மக்கிட்ட இப்போ நிறையா குட்டிங்க தாங்க இருக்குது. எல்லாம் சைஸ் ஆகிட்டுருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒயிட் டெக்ஸிடோ தான். சேல்ஸுக்கு வரட்டும். நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணுறதில்ல, ப்ரீட் பண்ணி தான் பண்ணுறோம். குவாலிட்டியாக கொடுக்கணுன்ட்டு நம்மளே ப்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சேல்ஸே நம்ம பண்ணுறது. சைஸ் ஆக்கி நிறைய பேர்கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு எது ரெடியாக இருக்குங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக் டம்போ ஏறுதாங்க. குட்டிங்க தான் இது உள்ள ஃபுல்லாக இருக்காங்க. சில்லி மொசைக் டம்போ ஏர். இவங்க வளர வளர எல்லாத்துலேயும் இருந்து கிவ்அவே வந்துட்டுருக்கோம் நம்ம சேனலில். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சில்லி மொசைக் டம்போ ஏரும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க. செமி அடல்ட்டும் இருக்குது, அடல்ட்டும் இருக்குது. அது வீட்டுக்குள்ளே இருக்குது தொட்டியில். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் சில்லி மொசைக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் போட்டுக்குங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட்டுங்க. அல்பினோ ஃபுல் ரெட்டு குட்டிங்க. அல்பினோ வாங்கிட்டு வந்து குட்டி போட்டு மேல் ஃபீமேல் ரெண்டுமே அவுட்டு குட்டிங்க இருக்குது. இவங்கள தான் சைஸ் பண்ணி நம்ம இதிலேருந்து ப்ரீடிங்கு செட் பண்ணோம். அப்புறம் எதுவும் குட்டி தாங்க. இந்த குட்டியை எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்க வளர்க்குறாங்க. பாருங்க, பலூன் மாலி குட்டி போட்டிருக்கு. என்னோடய பையன் வளர்த்து குட்டி எடுத்திருக்கான். பலூன் மாலியோட மேல் ஃபீமேலை நான் பீட்டா ஃபீமேல் டேங்க்கில் தான் விட்டுருக்கேன். ஓகேங்க, நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 7 வெரைட்டி தான் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதுக்கான ப்ரைஸ்லாம் நான் சொல்கிறேன். என்னென்ன வெரைட்டி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ ஃபுல் கோல்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் டெக்ஸிடோ, ஹெச்பி ப்ளூ, டார்க் நைட் ட்ராகன் ஒரு பேர் தான் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி மொசைக் டம்போ இயர், மிக்சடு கப்பி இருக்குங்க. மிக்சடு கப்பி செமி அடல்ட் தான். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. மிக்சடு கப்பி இருக்குது. அப்புறம் நம்மக்கிட்ட குட்டிங்க தாங்க நிறையா இருக்குது. எல்லா வெரைட்டிலையும் குட்டி இருக்குது. ஒரு 10 வெரைட்டி குட்டிங்க இருக்குது. எல்லாம் சைஸ் ஆனவங்க தான் சேல்ஸுக்கு வருவாங்க. நம்ம புதுசாக கிளாஸ் பெல்லி கோயிலாம் எடுத்திருக்கோம். அவங்களாம் குட்டி போட்டு சைஸ் வந்தோன்னே அதிலருந்தும் கிவ்அவே நம்ம சேனலில் வரும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மந்த்லி 10ஆம் தேதி ஒரு கிவ்அவே இருக்குது. அது ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு எனக்கே தோணுது. சப்ஸ்கிரைபரும் லைவில் சொல்லியிருந்தாங்க. போன தடவை லைவில் ஃபஸ்ட்டு லைவ் போட்டிருந்தோம். அதான் பீட்டா லைவு கிவ்அவே. இந்த லைவில் சொல்லியிருந்தாங்க 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு நீங்களும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். 15 நாளைக்கு ஒரு தடவை கிவ்அவே கொடுக்கறதுக்கு நீங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம கிவ்அவே கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா என்னால் இது கொரியர் சார்ஜ் மட்டும் தான் எனக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது. நான் மீன் கூட உங்களுக்கு கிவ்அவே கொடுத்துருவேன். எனக்கு கொரியர் சார்ஜ் தான் பிரச்சனை. அதனால் நீங்கள் கொரியர் சார்ஜ் கொடுத்துட்டிங்கன்னா நான் கிவ்அவே 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம சேனலில் கண்டிப்பாக வருங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா.